ஜனாதிபதி வழக்கில் திடீர் ட்விஸ்ட். தீர்ப்பை தள்ளி வைத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிராக அதிரடி பிளான். ஆளுநர் ரவி துஷார் மேத்தா திடீர் சந்திப்பு. கைமாறிய மு.க. ஸ்டாலினின் முக்கிய ஃபைல்கள். வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசு அனுப்பிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுக்கவில்லை என்று அவர் மீது உச்சநீதிமன்றத்தில் மு.க. ஸ்டாலின் வழக்கு தொடுத்தார். 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த அந்த வழக்கின் இறுதியில் உச்சநீதிமன்றமே மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தது. அதையடுத்து மத்திய அரசின் அதிகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு விட்டதாக விமர்சனங்களை ஏற்படுத்தியது. குறிப்பாக ஆளுநர்கள் ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டில் வருவதால் ஜனாதிபதியின் அதிகாரத்தில் கை வைத்ததாகவும் கருதப்பட்டது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தை நோக்கி 14 கேள்விகளை எழுப்பினார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. ஆனால் அதற்கு பதில் கொடுக்காத உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் இந்த மசோதா விவகாரத்தில் மாநில கட்சிகளிடத்தில் கருத்து கேட்க தொடங்கினார்கள். ஆனால் ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுப்பதற்கு 3 மாதம் கெடு வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற இந்தி கூட்டணி கட்சிகள் ஆளும் 3 மாநிலங்கள் மட்டுமே ஆதரவு தெரிவித்தன. மற்றபடி பெரும்பாலான மாநில அரசுகள் மட்டுமின்றி மத்திய அரசும் மசோதா ஒப்புதல் கொடுப்பதற்கு உகந்ததாக இருந்தால் ஆளுநர்கள் கொடுத்து விடுவார்கள், அது சட்டத்துக்கு புறம்பாக இருந்தால் கொடுக்க மாட்டார்கள் என்று தங்களது வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைத்தார்கள். குறிப்பாக மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா, ஆளுநர்கள் சட்டத்தின் வழியில் நடப்பவர்கள், ஆனால் மாநில அரசுகள் அரசியல் செய்யக்கூடியவர்கள், தங்களது சொந்த ஆதாயத்திற்காக எப்படிப்பட்ட மசோதாவையும் நிறைவேற்றுவார்கள், ஆனால் ஆளுநர்களை பொறுத்தவரை சட்டத்திற்கு எதிராக இருந்தால் அதற்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ஒருமுறை ஆளுநர்கள் திருப்பி அனுப்பிய மசோதாவை மீண்டும் அப்படியே மாநில அரசுகள் திருப்பி அனுப்பினாலும் அதற்கு அவர் ஒப்புதல் கொடுக்க மாட்டார். இல்லை என்றால் ஜனாதிபதிக்குத்தான் அனுப்பி வைப்பார் என்று மத்திய அரசின் வாதத்தை அழுத்தமாக பதிவு செய்தார். என்றாலும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் அதற்கு உடன்படவில்லை. இப்படி ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பில் போட்டால் எப்படி மாநில அரசுகள் செயல்பட முடியும் என்று மட்டுமே சொன்னார்களே தவிர இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதாக மசோதாக்கள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லவே இல்லை. இதன் காரணமாகவே மத்திய அரசு வழக்கறிஞர்களும் உச்சநீதிமன்றத்திற்கு இடையே தொடர்ந்து கருத்து மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டு முடித்த நிலையில் ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு 3 மாதம் கெடு விதித்த இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தனது தீர்ப்பை சொல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரோ தீர்ப்பை 2 மாதங்களுக்கு தள்ளி வைத்துவிட்டார். ஆனால் வருகிற நவம்பர் மாதத்தில் இவரது பதவிக்காலம் முடிவடைகிறது. அப்படியென்றால் தனது பதவி காலத்துக்கு முன்னதாகவே இந்த தீர்ப்பை சொல்வாரா, இல்லை தனக்கு அடுத்து வரப்போகிற நீதிபதியிடம் இதை ஒப்படைத்துவிட்டு இவர் எஸ்கேப் ஆகி விடுவாரா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இந்த வழக்கில் மசோதாக்களுக்கு 3 மாதம் கெடு வைத்து தீர்ப்பளிக்கப்பட்டால் மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும். தமிழக அரசின் மொத்த மசோதாக்களையும் எடுத்து அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக எப்படிப்பட்ட மசோதாக்களை எல்லாம் ஆளுநருக்கு அனுப்பினார்கள் என்பதை நீதிமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக ஆளுநர் ரவியும் மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தாவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சந்தித்து சில முக்கிய விஷயங்களை பரிமாறிக்கொண்டதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அவர்கள் இருவரும் 2 மணி நேரம் நடத்திய இந்த சந்திப்பில் தமிழ்நாட்டில் தான் பதவியேற்றதிலிருந்து தமிழக அரசு எப்படிப்பட்ட மசோதாக்களை எல்லாம் அனுப்பினார்கள், தன்னுடைய வேந்தர் பதவியை பறிக்க என்னென்ன வேலைகளை எல்லாம் மு.க. ஸ்டாலின் செய்தார், தனக்கு எதிராக திமுகவின் ஊடகங்கள் எப்படிப்பட்ட அவதூறு செய்திகளை எல்லாம் வெளியிட்டார்கள் என்பது குறித்த ஒட்டுமொத்த ஆதாரங்களையும் அவர் துஷார் மேத்தாவிடத்தில் கொடுத்திருக்கிறாராம். இதனால் அடுத்தபடியாக மீண்டும் இந்த மசோதா குறித்து இறுதி தீர்ப்பு வரும்போது ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு எதிரான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கூறினால் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மத்திய அரசு சார்பில் அதிரடியான வாதங்களை முன்வைப்பதற்கு துஷார் மேத்தா தயாராகி கொண்டிருக்கிறாராம். அதன் காரணமாகவே தற்போது தனக்கு தேவையான அனைத்து ஆதாரங்களையும் அவர் திரட்டி வருகிறாராம். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை ஜனாதிபதிகளுக்கு தடை போடக்கூடிய ஒரு அதிகாரம் தங்களுக்கு உள்ளது என்பதை இந்த விவகாரத்தில் நிரூபித்து விட வேண்டும். ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தால் உச்சநீதிமன்றத்திற்கு மரியாதை இல்லாமல் போய்விடும். குறிப்பாக பிரதமர் ஜனாதிபதி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் துணிச்சலான முடிவுகளை எடுக்க முடியாது. அதனால் மசோதாக்களுக்கு 3 மாதம் கெடு வைத்தாக வேண்டும் என்கிற முடிவில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இப்படி உச்சநீதிமன்றம் ஒரு முடிவில் இருப்பதினால்தான் அதற்கு எதிர்வினை ஆற்ற தங்கள் பெயராக இருக்க வேண்டும் என்று தற்போது மத்திய அரசு வழக்கறிஞர் பல அதிரடி ஆவணங்களை தயாரித்து வருவதோடு இதுகுறித்து மத்திய அமைச்சரவை மற்றும் ஜனாதிபதி என பலரிடத்திலும் ஆலோசித்து வருகிறாராம். அந்த அடிப்படையில் தான் தமிழக ஆளுநர் ரவியும் அவரை சந்தித்து சில முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளாராம். அதனால் இந்த மசோதா குறித்த வழக்கின் தீர்ப்பு 2 மாதத்திற்கு பிறகு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் பெரும் புயலை ஏற்படுத்தும் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. ஈழத்தமிழர் விவகாரத்தை கையில் எடுத்த விஜய், அடிவயிறு கலங்கி போன சீமான். நேற்று நாகப்பட்டினத்தில் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நடிகர் விஜய் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கடுமையாக அட்டாக் செய்தார்.
அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தொடர்ந்து தன்னை ஒருமையில் விமர்சனம் செய்து வரும் சீமானுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். அவர் பேசும்போது, கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பே நாகையில் மீனவர்கள் தாக்கப்பட்டதை எதிர்த்து நான் கூட்டம் நடத்தியுள்ளேன். அதனால் நாகைக்கு நான் வருவது புதிதல்ல. மேலும் ஈழத்தமிழர்கள் தங்களது தலைவனை இழந்து தவிக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுப்பது நம்முடைய கடமையாகும். மீனவர்கள் சிரமப்படும் போது கடிதம் மட்டுமே எழுதி சிலர் போலி நாடகம் ஆடுகிறார்கள். நாங்கள் அப்படிப்பட்ட திமுக அரசு அல்ல. மக்களுக்கு உண்மையாகவே உறுதுணையாக நிற்போம். சிலரை போன்ற அரசியலுக்காக மட்டுமே மீனவர்கள் ஈழத்தமிழர் விவகாரத்தை நாங்கள் பேசவில்லை என்று சீமானுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் ஈழத்தமிழர் விவகாரத்தை கையில் எடுத்து பேசினார் விஜய். அந்த வகையில் பிரிவினை பேசும் அரசியல்வாதிகள் மக்களின் வாழ்வாதாரத்தை புறக்கணிப்பவர்கள் என்றும் சீமானை மறைமுகமாக தாக்கியுள்ளார் விஜய். அதோடு முருகனின் வேலை ஏந்தியும் தமிழ் தேசிய அரசியலையும் சீண்டி பார்த்துள்ளார் விஜய். தொடர்ந்து தன்னை மோசமான வார்த்தைகளால் விமர்சனம் செய்து வரும் சீமானுக்கு இதுவரை நேரடியாக எந்த பதிலும் கொடுக்காத விஜய் நேற்று அவரது பெயரையே சொல்லாமலேயே கடுமையாக தாக்கியுள்ளார். குறிப்பாக ஈழத்தமிழர் விவகாரத்தை வைத்துதான் இந்த சீமானின் அரசியல் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போது விஜய் முதல் முறையாக அவரது தமிழ் தேச அரசியல் என்கிற அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைத்திருக்கிறார். அதேபோல நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொந்த மாவட்டமான திருவாரூரில் விஜய் பேசும்போது, சொந்த மாவட்டத்தையே கருவாடாக காயவிட்டுள்ளார் மு.க.ஸ்டாலின் என்று அவரை மறுத்தெடுத்துள்ளார். குறிப்பாக திருவாரூரில் ஓடாமல் இருந்த தேரை ஓட வைத்தது நாங்கள்தான் என்று திமுகவினர் மார்த்தட்டி கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு அவரது மகன் தமிழ்நாடு என்கிற தேரினை ஓடவிடாமல் 4 திசைகளிலும் முட்டுக்கட்டை போட்டுள்ளார். தங்களது சொந்த மாவட்டமான திருவாரூரை இப்படி காய்த்து கருவாடாக மாற்றி வைத்திருக்கிறார். தந்தை கருணாநிதிக்கு பேனா சிலை வைக்கிறார். அவரது பெயரில் பல திட்டங்களை அறிவிக்கிறார். ஆனால் சொந்த மாவட்டத்திற்கு அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் எந்த சமரசமும் இருக்காது. நாட்டை மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வோம். குடும்ப ஆட்சி இல்லாத, ஊழல் இல்லாத தமிழ்நாடு என்பதே எங்களுடைய இலக்காக இருக்கும் என்று பேசிய விஜய், தனக்கு எதிரே கூடி நின்ற தொண்டர்களை பார்த்து விஜய்க்கு கூடும் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது என்று சிலர் சொல்கிறார்களே, அப்படியா என்று கேட்க, அதற்கு தொண்டர்கள் ஓட்டாக மாறும் என்று பதில் கொடுத்தார்கள். அதையடுத்து விவசாயிகளின் பச்சை துண்டை தலையில் கட்டிக்கொண்டு மக்களை பார்த்து கையசைத்தபடி புறப்பட்டு சென்றுள்ளார் விஜய். ஜிஎஸ்டி வரி குறைப்பு நாளை முதல் அமல். இன்று மாலை 5 மணிக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. நாடு முழுக்க நாளை முதல் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வரப்போகிறது. அதாவது 5, 12, 18, 28 என 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரியானது இப்போது 5 மற்றும் 18 என 2 அடுக்குகளாக மாற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் ஏராளமான பொருட்களின் விலையானது 10% வரை குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் புகையிலை மற்றும் ஆடம்பர பொருட்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த வரி குறைப்பை நாளை முதல் அனைத்து வர்த்தகர்களும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அப்படி பின்பற்றாமல் பழைய ஜிஎஸ்டி வரியுடன் பொருட்களை விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு எச்சரிக்கை செய்தியும் வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வரி குறைப்பு நாளை அமலுக்கு வருவதை அடுத்து இன்று மாலை 5 மணிக்கு பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் நேரலையில் உரையாற்றப் போகிறார். அப்போது ஜிஎஸ்டி வரி எதற்காக கொண்டு வரப்பட்டது, தற்போது குறைக்கப்படுவதின் காரணம் என்ன என்பது குறித்த பல விளக்கங்களை அவர் மக்களிடத்தில் தெரிவிக்கப் போகிறார்.